this is Akshayshri. Welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரிலேஷன்ஷிப் பத்தி பார்க்க போறோம். ஸோ ரிலேஷன்ஷிப் வந்துட்டு நம்ம கரண்ட்டாக இருக்கிறது இல்லைனா வந்துட்டு முன்னாடி இருந்திருக்கலாம், பிரேக்கப் கூட ஆயிருக்கலாம் சில ரீசன்ஸ்னால. ஸோ ஏன் பிரேக்கப் ஆச்சு அப்படிங்கிறது வந்துட்டு சில காரணம் வந்துட்டு இருக்கலாம். ஸோ சில இஷ்யூஸ் வந்துட்டு இருக்கலாம். ஸோ நான் கொஞ்சம் இஷ்யூஸ் வந்துட்டு சொல்கிறேன். அது வந்துட்டு மேபி உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்துட்டு எஃபெக்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு லவ் வந்துட்டு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் இருக்கிறது. ஸோ நமக்கு ஒரு லவ் லாங்குவேஜ் இருக்கும், நம்ம பார்ட்னருக்கு ஒரு லவ் லாங்குவேஜ் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட லவ் லாங்குவேஜ் எப்படின்னா ஒரு ஆக்ட் ஆஃப் சர்வீஸ், அவங்களுக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுக்கறது, கிஃப்ட் வாங்கி கொடுக்கறது அப்படின்னு இருக்கலாம். பட் அவங்களோட லவ் லாங்குவேஜ் வந்துட்டு அப்ரிஷியேஷன். இப்போ வந்துட்டு ஒரு குட்டி குட்டியாக அப்ரிஷியேஷன், ஃபுட்டு செஞ்சாங்கன்னா நல்லாயிருக்கு, ட்ரெஸ் போட்டாங்கன்னா நல்லாயிருக்கு அப்படிங்கிறது சொல்கிறது மூலயமா கூட அவங்களுக்கு வந்துட்டு ஒரு லவ் வந்துட்டு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு நம்ம லவ் லாங்குவேஜ்லேயே லவ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணால் அவங்களுக்கு வந்துட்டு லவ்வே இல்லாத மாதிரி தான் வந்துட்டு ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஸ்பெண்டிங் குவாலிட்டி டைம். ஸோ இது வந்துட்டு மோஸ்ட்லி எல்லா மென்னும் வந்துட்டு ஃபீல் பண்ணுவாங்க, பெண்ணுன்னு இல்லை உமனும் வந்துட்டு ஃபீல் பண்ணலாம். ஸோ மார்னிங் டு ஈவினிங் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒர்க் இருக்கும். ஸோ நமக்கு வந்து ஒரு கமிட்மெண்ட்டில் இருப்போம். அப்போ வந்துட்டு ஈவினிங் டு நைட் தான் நம்ம வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கேப்பில் வந்து நம்ம எப்படி இருப்போம்னா ஒரு ஃபிசிக்கல்லாம் வந்து ட்ரைன் அவுட் ஆகிற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு வந்து சுத்தமாக எனர்ஜி இருக்காது. அப்போ வந்து நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம், டைம் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து கம்மியாகும். ஸோ அப்போ வந்துட்டு மேபி நம்ம ஆப்போசிட் பார்ட்னர் வந்துட்டு அவங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, என் கூட இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தால் கூட அது வந்துட்டு அவங்களுக்கு வந்து எஃபெக்ட் ஆகலாம். ஸோ நெக்ஸ்ட் இஸ் அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். இப்போ வந்து எல்லாருமே வந்துட்டு சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறோம், ரீல்ஸு, ஷார்ட்ஸு இந்த மாதிரி நிறையா வந்துட்டு பார்க்குறோம். அப்போ வந்து ஏதாச்சும் ஒரு லவ் வந்துட்டு பார்த்தாலும் கூட ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து இருக்காதா அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ அதுதான் வந்துட்டு ஒரு அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஸோ இப்போ வந்து பார்ட்னர் அதே மாதிரி பண்ணாத போது அவங்களுக்கு வந்து ஒரு டிஸப்பாயின்மெண்ட் ஃபீல் ஆகும். ஏன் இந்த மாதிரி பண்ண மாட்டேங்க, அவங்க பண்ண முடியல, உன்னாலே ஏன் பண்ண முடியல அப்படிங்கிற மேபி கொஸ்டின்ஸ் எல்லாம் கூட வந்துட்டு கேட்கலாம். ஸோ உங்களுக்கு தெரியும் உங்கள் லவ் வந்துட்டு எப்படி இருக்குது, ஸோ என்ன சிச்சுவேஷனில் நீங்கள் இருக்கீங்கன்னு தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இருந்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இஸ் அடுத்தது என்னது, லேக் ஆஃப் எமோஷ்னல் வேலிடேஷன். ஸோ நம்ம வந்து பார்ட்னரோட எமோஷன்ஸை நம்ம வந்துட்டு ஃபீல் பண்ணணும், நம்ம வந்துட்டு அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். பட் இப்போ அவங்க சேடாகவே இருந்தால் கூட ஏன் சேடாக இருக்க, என்ன ஆச்சு, எது வந்துட்டு எஃபெக்ட் ஆச்சு அப்படிங்கிறது வந்து கேட்குறது கூட உங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக வந்துட்டு இருக்கலாம். அதுக்கு பதிலாக இதுக்கெல்லாம் சேட் ஆகலாமா, போய் வேலையை பாரு அப்படின்னு தெரியல, உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஹர்ட் ஆகும். ஸோ உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்துட்டு எப்படி இருக்குது, எதெல்லாம் வந்துட்டு எஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறது வந்துட்டு என்கிட்ட வந்து கமெண்டில் சொல்லுங்கள். பாய்.